யுத்தத்துல நாங்க ஜெயிச்சிட்டோம் ஒரு தரப்பு சொல்றதுனால யுத்தம் வெற்றி அடைந்து விட்டது என்று அர்த்தம் அல்ல. அடுத்த தரப்பு நாங்கள் தோல்வி அடைந்து விட்டோம் என்று சைலண்ட் ஆக வேண்டும். ஆனால் ஈரான் இதுவரைக்கும் சைலண்ட் ஆகல, ரிப்பீட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எனவே அங்க ஈரான் தோக்கல, அமெரிக்கா ஜெயிக்கவும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறங்க என்று மிக அழகாக இந்த யுத்தத்தினுடைய லாஜிக் அவர் சொன்னதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படியான சூழல்ல தான் அவங்களுக்கு 48 hours நாங்க தர்றோம், திங்கள் இரவு வரைக்கும் டைமா, அதுக்குள்ள ஈரான் திறக்கலன்னு சொன்னா ஈரானுடைய எல்லா பவர் பிளானட் மேலையும் தாக்கல் நடத்துவோம். நிறைய பத்திரிகையாளர்கள் பேசுறது. இப்ப இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பத்திரிகையாளர்களை இஸ்ரேலை கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பொதுமக்கள் ஏச ஆரம்பிச்சிட்டாங்க, திட்டி தீக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம தோத்துக்கிட்டு இருக்கிறோம், சும்மா வம்புக்கு போய் மாட்டிக்கிட்டியடான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளில் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும், தொடர்ச்சியாக மத்திய கிழக்குல காசா மேலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் கடந்த 2 ஆண்டுகளாக ஒரு பாரிய யுத்தத்தை நடத்தி வந்தது. லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு, முழு நாடுமே அழிக்கப்பட்டு, எங்களை விட்டா இந்த உலகத்துல நாங்க தான் ஆளுவோம், நீங்க அத்தனை பேரும் அடிமைகள் என்கிற விதமாக அந்த மக்களை கொன்று குவித்து கொண்டிருந்தது இஸ்ரேல். அந்த அப்பாவிகள் கொல்லப்படுகிற போதெல்லாம் மேற்கு நாடுகள் எல்லாமே அமைதியாக இருந்ததே தவிர அதற்கு ஆதரவாக நிற்கவில்லை. கடைசியில டொனால்ட் ட்ரம்பினுடைய தலையீட்டுக்கு பிறகு இஸ்ரேலுக்கு இனிமேலும் யுத்தம் செய்ய முடியலைங்கிற நிலையில ஒரு சமாதான உடன்படிக்கை எட்டப்பட்டிருந்தது. இந்த நிலையில இந்த சமாதானம் எட்டப்பட்டு இன்றோடு 163வது நாட்களை நம்ம தாண்டி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல மத்திய கிழக்குல ஈரானுக்கும் இஸ்ரேலிய அமெரிக்க இராணுவத்திற்கும் இடையில ஒரு மாபெரும் யுத்தம் நடைபெற்று வருகிறது. ஈரானை ஆக்கிரமிப்பதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல்களை நடத்துகிற அதே நேரத்தில் அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு எதிராக ஈரான் உச்சகட்ட பதிலடி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கு. இன்றைய செய்திகளுடைய மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, இந்த யுத்தம் ஆரம்பிக்கும் போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன சொன்னது, ஆரம்பிச்சதுக்கு பிறகு என்ன சொன்னாங்க, இப்ப என்ன சொல்றாங்க, இதெல்லாம் கேட்கிற அமெரிக்க அதே போன்ற இஸ்ரேலிய பொதுமக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமான விவாத பொருளாக இப்பொழுது மாறி இருக்கு. யுத்தத்தை ஆரம்பிக்கும் முன்னாடி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னா, அவருடைய மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பல்களை எல்லாம் மத்திய கிழக்குக்கு அனுப்பினாரு. உண்மையாக அந்த இராணுவங்கள் குவிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. குறிப்பாக USS ஆபிரகாம் லிங்கன் கப்பல்ல மாத்திரமே 5000 அமெரிக்க ஆக்கிரமிப்பு இராணுவத்தினர் இருக்கிறார்கள். அது அணுவினூடாக இயங்கக்கூடிய ஒரு கப்பல். குறிப்பாக அணு ஆயுத தாக்குதலை நடத்துகிற பலம் இருக்கக்கூடிய கப்பல்களை எல்லாம் அவர் அனுப்பிக்கிட்டே இருந்தார். அதே போன்று நீர்மூழ்கி கப்பல்களை அனுப்பினார். எல்லா நாடுகளையும் இராணுவத்தை கொண்டு வந்து குவிச்சாரு. இதற்கெல்லாம் அவர் ஆர்மடா என்கிற பெயரையே சொன்னார். ஒரு மாபெரும் படையை நான் மத்திய கிழக்கிலே குவிக்கிறேன், இத்தோட ஈரான் காலி, அவங்க சரண்டர் ஆகலைன்னா தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி வந்துகிட்டே இருந்தாரு. இடையில ஒரு பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டே இருந்தாங்க. அதே நேரத்தில் இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, இத்தோட ஈரான ஒரு கை பார்ப்போம், 2ல் 1 பார்த்துருவோம் நாங்க அப்படின்னு எல்லாம் அந்த வாய்ச்சவடால் விட்ட காட்சியை நீங்க பார்த்திருப்பீங்க. யுத்தம் ஆரம்பித்து ஒரு 3-4வது நாள் தாண்டும் போதே வெற்றி அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அவரை பொறுத்தவரையில் அவர் ஒரு நடமாடும் பைத்தியகாரம் மாதிரி பல கட்டங்களில் பேசுகிற காட்சிகளை நம்ம பார்த்துருக்கிறோம். என்னன்னு கேட்டா, அந்த நோபல் பரிசை எனக்கு தான் தரணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தார்ல, அதே மாதிரி நாங்கள் ஈரானில் ஜெயிச்சிட்டோம், ஈரானில் நாங்கள் தான் வென்னுட்டோம், ஈரானை அழிச்சிட்டோம் பிடிச்சிட்டோம்னு சொல்லி ஆயத்துல்லா அலி காமனி அவர்களை கொலை செய்ததோட அவருடைய அந்த வெற்றி அறிவிப்புகள் வந்து கொண்டிருந்தது. முதலாவதாக ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, இன்னைக்கு ஃபாக்ஸ் நியூஸில் அமெரிக்காவினுடைய ஒரு அதிகாரி பேசுகிறார். அவர் சொல்லுகிற ஒரு லாஜிக்கான செய்தி என்னன்னு கேட்டால், ஒரு யுத்தத்தில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் ஒரு தரப்பு சொல்றதுனால யுத்தம் வெற்றி அடைந்து விட்டது என்று அர்த்தம் அல்ல. அடுத்த தரப்பு நாங்கள் தோல்வி அடைந்து விட்டோம் என்று சைலண்ட் ஆக வேண்டும். ஆனால் ஈரான் இதுவரைக்கும் சைலண்ட் ஆகல, ரிப்பீட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எனவே அங்க ஈரான் தோக்கல, அமெரிக்கா ஜெயிக்கவும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறங்க என்று மிக அழகாக இந்த யுத்தத்தினுடைய லாஜிக் அவர் சொன்னதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படியான சூழல்ல தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, ஈரானுடைய ஏவுகிற தளங்களை எல்லாம் அழிச்சிட்டோம், 80% ஏவுகணையே காலி பண்ணிட்டோம், இனி ஈரானுக்கு சண்டை பிடிக்க முடியாதுன்னாரு. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகும் என்ன சொன்னாருன்னா, ஈரானுடைய அணு உலைகளை அழிச்சிட்டோம், அதே மாதிரி ஏவுகணை தயாரிக்கிற இடங்கள் எல்லாம் அழிச்சிட்டோம், இனி அவர்களால் ஏவுகணைகள் எல்லாம் ஏவ முடியாது அப்படின்றாரு. அதற்கு பிறகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார்னு கேட்டால், ஈரானுடைய நாவல் ஃபோர்ஸஸை நாங்கள் அழிச்சிட்டோம், கடற்படையை அழிச்சிட்டோம், எனவே இனிமே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னாரு. அதற்கு பிறகு அமெரிக்காவுடைய சென்டகாம் இருக்கிறது. சென்டகாம் சொல்லி சொன்னால் மத்திய இந்த யுத்தத்தை செய்யக்கூடிய இராணுவ அந்த பிரிவுன்னு புரிஞ்சுக்கிறங்க.
அந்த பிரிவுல இருந்து கேப்டன் செய்திகள் அறிவிக்கும் போது என்ன சொன்னாருன்னு கேட்டா, ஹொர்முஸ்ல ஈரானுடைய பலத்தை நாங்க குறைச்சிட்டோம், எனவே இனி கப்பல்களுக்கு எந்த சிக்கலும் இல்லைன்னு சொன்னார். சொல்லி 2 நாள் ஆயிடுச்சு, எந்த கப்பலுக்கும் போக முடியல. இப்படி அவங்க சொன்னது எல்லாமே பொய்ங்கிறத ஈரான் செயற்கையில செயல்பாடுகள்ல நிரூபிச்சு கொண்டிருக்கக்கூடிய சூழலாக தற்போதைய சூழல் மாறி இருக்கக்கூடிய நேரத்துல இந்த சில பேர் இருப்பாங்க, வயசுக்கு போயிட்டாங்க, இருக்கும் போதே திமிரு பிடிச்சே வாழ்ந்துகிட்டு வந்தாண்டு வைங்க, வயதாளி ஆயிட்டான்னு கேட்டா அந்த திமிரு உச்சத்துக்கு வந்துடும், அவனை யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனாலதான் அந்த எல்லா பதவிகளுக்கும் ஓய்வு காலம் வச்சிருக்கிறாங்க. இந்த அமெரிக்கன் அதிபர் பதவிக்கு அந்த ஓய்வு காலம் இல்லைங்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, வயதான ஒரு முதியவராக இருக்கும்போது டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதி ஆகிற வாய்ப்பு கிடைச்சிருச்சு. இப்ப அந்த கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கு. ஏன்னா அந்த வயோதிகர்களால, அந்த திமிரு பிடிச்ச வயோதிகர்களாக இருந்தாங்கன்னு சொன்னா சொல்றதை கேட்க மாட்டாங்கல்ல. திமிரோ யார் இளைஞனா இருந்தாலும் திமிரு பிடிச்சிட்டான சொல்றதை கேட்க மாட்டாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு ஆள் டொனால்ட் ட்ரம்ப். இப்ப அவருக்கு பெரிய கௌரவ பிரச்சனை ஆயிடுச்சு. இன்னைக்கு அவரு வெளியிட்ட ஒரு அறிவிப்பு, அவருடைய வீட்டுக்கு அவர் போறாரு வெள்ளை மாளிகையில இருந்து. போகிற போது அவர் போட்ட ஒரு அவருடைய ட்ரூத் சோஷியல்ல வெளியிட்ட ஒரு பதிவு என்னன்னு கேட்டா, எதிர்வருகிற 48 மணி நேரங்களுக்குள்ளாக ஈரான் ஹொர்முஸ் நீர்நிலையை திறக்க வேண்டும். நாங்க தான் ஹொர்முஸே திறந்து விட்டுட்டோம், எல்லாரையும் அழிச்சிட்டோம் பிடிச்சிட்டோம்னு சொன்னீங்க, இப்ப என்னடாண்டா ஹொர்முஸை ஈரான் திறக்க வேண்டும், அவங்களுக்கு 48 ஹவர்ஸ் நாங்க தர்றோம், திங்கள் இரவு வரைக்கும் டைமா, அதுக்குள்ள ஈரான் திறக்கலன்னு சொன்னா ஈரானுடைய எல்லா பவர் பிளானட் மேலையும் தாக்கல் நடத்துவோம், எல்லா எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கிற இடங்கள் மேலேயும் தாக்கல் நடத்துவோம். ஒரு நாட்டில் எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கிற இடத்துக்கு அடிச்சுட்டா அந்த நாடு முழுக்க இருட்டில் மூழ்கிறோம், எதுவுமே நகராதுங்கிற நிலை வந்துடும்ல, அதனால நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு காட்டமான அறிவிப்பை விடுத்தாரு. எல்லா மீடியாக்கள்லையும் தலைப்பு செய்தியாக மாறுகிற அளவுக்கு அந்த நிலைமை வந்திருந்தது. அதற்கு உடனடியாக சுட சுட பதிலை கொடுத்தாங்க ஈரானுடைய ஐஆர்ஜிசி. ஈரானுடைய ஐஆர்ஜிசியினுடைய செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் சோல்பகாரி அவங்க பேசிய பேச்சு ஈரானுடைய ஊடகங்கள் வெளியாக இருக்கு. எல்லா ஊடகங்களும் அதை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதுல அவர் சொன்ன ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, அமெரிக்காவினுடைய பயங்கரவாத ஜனாதிபதிக்கு பதில் அப்படின்னு சொல்லி தான் பதில் சொன்னாரு. ஹொர்முஸ் ஜலசந்தி எதிரிகளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய போக்குவரத்துக்கு மட்டுமே மூடப்பட்டிருக்கிறது. அதாவது அமெரிக்க, இஸ்ரேல் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க இவங்களுடைய கப்பல்களுக்கு மட்டும்தான் அதை நாங்கள் மூடி வச்சிருக்கிறோம். பொதுவாக யாருக்குமே நாங்கள் மூடலை. சாதாரண நாடுகள், பொதுவான நாடுகள் தாராளமாக அதில் போய் வர முடியும், நாங்கள் அனுமதிக்கத்தான் செய்கிறோம். ஜப்பானுக்கெல்லாம் இன்றைக்கு அனுமதிச்சிருந்தாங்க, நேற்று இந்தியாவுடைய 2 கப்பலுக்கு அனுமதிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி தான் நாங்கள் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக அவங்க அதுக்குரிய பதிலை சொல்லி இருந்தாங்க. இப்ராஹிம் சோல்பகாரி அவங்க அறிவிக்கும் போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த ஹொர்முஸை மூடுறதுங்கிறது நாங்கள் முழுமையாக இன்னும் மூடவே இல்லை, அதாவது மிலிட்டரியாக நாங்கள் முழுவதுமாக மூடலை, அறிவு சார்ந்த ஒரு க்ளோசிங் தான் அங்கே இருக்கிறது. ஆனால் ஈரானுடைய மின் உற்பத்தி நிலையங்கள், பவர் பிளானட்டுகள் மேலே எல்லாம் அமெரிக்க அதிபர் சொன்ன மாதிரி தாக்குதல் நடத்தினார்னா ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கிறங்க, கண்டிப்பாக எங்களுடைய மின் நிலையங்களை, எங்களுடைய கரண்ட்டை உற்பத்தி செய்கிற பவர் பிளானட்டுகளை நாங்கள் திரும்ப பழைய மாதிரி செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஹொர்முஸை திறக்கவே மாட்டோம். உலகமே திரும்பி நின்றாலும் ஹொர்முஸ் திறக்கப்படாது, மொத்தமாக மூடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அடுத்ததாக இஸ்ரேலுடைய அனைத்து மின் நிலையங்கள் மேலேயும் தாக்குதல் நடத்துவோம், இஸ்ரேலுடைய அனைத்து பெட்ரோலிய உற்பத்தி நிலையங்கள் மீதும் தாக்குதல் நடத்துவோம், இஸ்ரேலுடைய தகவல் தொழில்நுட்ப மையங்கள் மீதெல்லாம் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக இன்றைக்கு மிக காட்டமான ஒரு பதிலை சொன்னது மட்டுமல்லாமல், இதை தாண்டி அமெரிக்காவினுடைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை முழுவதுமாக அழிப்போம், அமெரிக்காவுடைய தளங்களை முழுவதுமாக அழிப்போம், அமெரிக்காவுடைய தளங்களை பயன்படுத்துகிற நாடுகளில் இருக்கிற மின் நிலையங்களையும் அழிப்போம். அதாவது என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டால், சவுதி, குவைத், பஹ்ரைன், அபுதாபி, இந்த அரபு நாடுகள் எல்லா நாடுகளிலும் இருக்கிற எலக்ட்ரிசிட்டி பிளானட்டுகள் மேலெல்லாம் தாக்கல் நடத்துவோம்ட்டாங்க. அதுக்கெல்லாம் வரைமுறைகளை எங்களுக்கு அடிச்சா எல்லாருக்கும் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி உடனடியாக அவர்கள் இருக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு இன்னும் ஒரு செய்தி வெளியாக இருக்க, குறிப்பாக இஸ்ரேலுடைய சென்ட்ரல் இஸ்ரேல் பகுதிகளைச் சேர்ந்த பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய சமாவதாத் என்கிற ஒரு ஹீப்ரு மொழி யூத பத்திரிகையாளர், அவர் இன்றைக்கு அல் ஜசீராவோட பேசுகிற நேரத்தில் என்ன சொன்னார்னு கேட்டா, இஸ்ரேல் மீதான ஈரானுடைய தாக்குதல்கள் வேகமடைகிறது, ஆரம்பத்தில் ஈரான் தாக்கின மாதிரிலாம் இப்ப தாக்கல, கடுமையா ஈரான் தாக்குறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்றாரு. அதை இன்னைக்கு ஈரானுடைய ஊடக பேச்சாளர் மிக தெளிவாக என்ன சொன்னார்னு கேட்டா, நாங்க ஆரம்பத்தில் அடிச்சதுதான் எங்களுடைய ரியலான தாக்குதல் என்று சொல்லி அமெரிக்காவும் ஈரானும் இஸ்ரேலும் நினைச்சிட்டாங்க, ஆனா நாங்க ஆரம்பத்தில் அடிச்சதெல்லாம் சும்மா டம்மின்றாங்க,
இவ்வளோ அடி அடிச்சுவிட்டு இதெல்லாம் சும்மா நார்மலாக தான் நாங்கள் அடிச்சிருக்கிறோம், பெரிய அட்டாக்கெல்லாம் நாங்கள் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அது பெரிய அட்டாக் பண்ணலன்னு அவர் சொல்கிறாருன்னு கேட்டால், எதிரிகளுடைய பலம் எது பலவீனம் எது என்பதை நாங்கள் முடிவெடுப்பதற்காக ஒரு 20 நாள் பொறுத்து கொண்டிருந்தோம். அடிக்கிறதெல்லாம் அடிக்கட்டும், அவங்களுடைய எதிர்த்து தாக்குற அந்த வெப்பன் எல்லாம் முடியட்டும், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு நாங்கள் விட்டு வச்சிருந்தோம். இப்போ நாங்கள் அடிக்கிறதுலாம் சாலிடான அடி. அதனால தான் டிமோனாவுக்கும் அராக் பகுதிகளுக்கும் கரெக்டாகவே போய் அட்டாக் பண்ணாங்க. நம்ம இன்னொரு வீடியோ தனியாக போட்டிருக்கோம். டிமோனாவில் இஸ்ரேலுடைய அணு உலை இருக்கக்கூடிய நெகோ பாலைவனத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய டிமோனா பகுதிகள் மேலே அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. டிமோனாவிலிருந்து 2500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வெளியேறி இருக்கிறாங்க. அங்கே யாருமே வாழ முடியாத ஒரு சூழல் அவ்வளவு பலத்த அடி. அதை நீங்கள் அந்த புகைப்படங்கள்லாம் பார்த்துருக்கலாம். நம்முடைய டெலிகிராம் சேனலையும் வாட்ஸ்அப் சேனல் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடியே மேலே போய் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸை நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம், அதை நீங்கள் பார்க்க முடியும். கடுமையான அழிவுகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய அணு உலையிலிருந்து அணு கதிர்வீச்சுக்கள் வெளியாகவில்லை என்று சர்வதேச அணு தடுப்பு முகமை சொல்கிறது. ஆனால் அணு உலை மேலே தாக்குதல் நடத்திட்டாங்க. 1960களில் பிரான்சினுடைய காலனித்துவத்தில் பிரான்ஸால் கட்டி கொடுக்கப்பட்ட ஒரு அணு உலை அது. இந்த அளவுக்கு எல்லா நாடுகளும் இணைந்து இஸ்ரேல் பக்கம் இருந்தாலும் இவங்களுடைய அடி கடுமையாக இருக்கக்கூடிய சூழல்ல தான் அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளரான சமா வதாத் அவங்க சொல்லும் போது என்ன சொல்றான்னு கேட்டா, இஸ்ரேல் மேல ஈரான் இதுக்கு முன்னாடி அடிச்சதெல்லாம் சாதாரணமானது, இப்பதான் உண்மையிலே ரியலாவே அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலாக பேசும்போது என்ன சொல்றான்னு கேட்டா, மோதல் ஆரம்பித்த காலகட்டத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது தாக்குதலுடைய வேகம் கடுமையாக அதிகரித்திருக்கிறது, இன்னும் தீவிரமடையும். இது அணுசக்தி மையங்கள் தாக்கப்பட்டதாக செய்திகள் வெளிவந்தாலும் அதிலிருந்து கதிர்வீச்சுகள் வர்ற மாதிரி தகவல்கள் கிடையாது. ஆனால் எல்லா இடத்துக்குமே ஈரான் அடிக்கிறாங்க. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல முக்கிய இடங்கள் சேதங்கள் தொடர்பாக கடுமையான மீடியா தணிக்கைகளை இஸ்ரேல் செய்கிறது. எல்லா இடத்துலையும் அட்டாக் நடக்குது. ஆனால் நமக்கு மீடியாவில் பார்க்க முடியும், உள்நாட்டுக்குள்ளே பார்க்க முடியலைங்கிறாரு. எல்லாத்தையும் மீடியாவில் வெளியிட விடாம இஸ்ரேல் அரசாங்கம் தடுத்துக்கிட்டு இருக்குது. ஆனால் நம்ம கடுமையாக அடி வாங்கிக்கிட்டு இருக்கிறோம்ங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா நேற்று டிமோனாவில் அதே போன்ற அராட் பகுதிகளில் விழுந்த அடிகளோட மக்களுக்கு விளங்கிருச்சு, இவனை டிஃபென்ஸ் பண்ணுறோம், டிஃபென்சிவ் ஏவுகணையை வச்சிருக்கிறோம், அயன்டோம் வச்சிருக்கிறோம், தேர்டு வச்சிருக்கிறோம், ஏரோ சிஸ்டம் வச்சிருக்கோம், எல்லாமே புஸ்வானமாக போயிடுச்சு, ஒன்றுமே எடுக்க முடியலைங்கிறது திட்ட தெளிவாக அவர்களுக்கு தெரிந்து விட்டது. அதனால தான் இன்றைக்கு பத்திரிகையாளரை கொதிச்சு எழும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பத்திரிகையாளர்கள் பேசுறது இப்போ இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பத்திரிகையாளர்களை இஸ்ரேலை கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பொதுமக்களை ஏச ஆரம்பிச்சிட்டாங்க, திட்டி தீக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தோத்துக்கிட்டு இருக்கிறோம், சும்மா வம்புக்கு போய் மாட்டிக்கிட்டியடான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. டிமோனா அதே போல அராட் மீதான தாக்குதல்களுக்கு பிறகு இஸ்ரேலுடைய அதாவது அமைதி ஆர்வலர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பீஸ் கம்யூனிட்டி என்று இருக்கக்கூடிய கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க எல்லாம் நிறைய கேள்விகளுக்கு பதில் தரல அரசாங்கம், எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்றாங்க. இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல்களை தொடர்ந்துகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் ஈரானுடைய ஆயுதங்களை எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம்னு சொல்லி இஸ்ரேல் கவர்மெண்ட் சொன்னது. முடிச்சிட்டோம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அராட்டுக்கு அடிக்கிறான், நெகோவுக்கு அடிக்கிறான், அதே மாதிரி டிமோனாக்கு அடிக்கிறான், எல்லா பில்டிங்கையும் கலாப்ஸ் பண்றான், நம்முடைய அணு உலை மேலேயே தாக்குதல் நடத்தி இருக்கிறான். எனவே இதுக்கெல்லாம் பதில் என்ன? எல்லாத்தையும் ஈரானை அழிச்சிட்டோம்னு சொன்னீங்க, இப்பதான் அடிச்சு நுரைக்கி இருக்கிறானே, இதுக்கு என்ன பதில் என்று சொல்லி என்ன பண்றாங்க, பீஸ் கம்யூனிட்டியினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய மனித உரிமை ஆர்வலராக செயல்படக்கூடிய யாரிவ் ஓப்பன்ஹைமர் என்கிறவர் சொன்ன கருத்துக்களையும் அல் ஜசீரா இன்றைக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறது. ஈரானுடைய சமீபத்திய தாக்குதல்களுக்கு எதிராக நாட்டினுடைய ஏவுகணைகள் இடைமறிப்பை செய்யல, இதெல்லாம் எப்படி தோத்து போச்சு, அயன்டோம் தோத்துருச்சு, ஏரோ சிஸ்டம் தோத்துருச்சு, உங்களுடைய தேட் எல்லாமே தோத்துருச்சு, இந்த கேள்விகளுக்கு ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் மேல எத்தனை ஏவுகணைய இதுவரைக்கும் ஈரான் ஏவி இருக்குங்கிறத சொல்லுங்க, எத்தனை ஏவுகணைகள் கரெக்டா தாக்கி இருக்குங்கிறத சொல்லுங்க, உண்மையிலேயே எத்தனை ஏவுதளங்களை நீங்க அழிச்சிருக்கிறீங்க ஈரானுடைய, அதே மாதிரி ஈரான் எத்தனை உங்களுடைய ஏவுதளங்களை அழிச்சிருக்குது, அதை தாண்டி எத்தனை ஏவுதளங்களும் ஏவுகணைகளும் இன்னும் எஞ்சி இருக்குது, உங்ககிட்ட எத்தனை இருக்குதுன்றது சொல்லுங்க. நீங்க தடுக்கிறதுக்கு எவ்வளவு, நாங்களாவது பாதுகாப்பா இருந்துக்கிறோம்ல, அதே மாதிரி அவங்க கிட்ட எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க, கரெக்டா சொல்லிருங்க, ஒழிக்காதீங்க, மறைக்காதீங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய காட்சியில பார்க்க முடியும். இப்படி கடைசியா ஓப்பன்ஹைமர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, பொதுமக்களை ஏமாற்றுவதை நிறுத்துங்க, உண்மையை பேசுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய எக்ஸ் பக்கத்திலேயே வெளிப்படையாக எழுதுகிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது. எனவே ஈரானுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் வெளியே வரல, இஸ்ரேலுக்குள்ள மிகப்பெரிய புலம்பல் நிலை உருவாகி இருக்கிறது, நாடே குழம்பி போயிருக்குது. இப்போ நீங்கள் ஈரானோட தேவைக்கில்லாத ஒரு யுத்தத்துக்கு போய் மாட்டிக்கிட்டீங்க, 12 நாள் வாரம் வச்சு பெரிய ஐயா மாதிரி சுற்றிக்கிட்டு திரிஞ்சிங்க, இப்போ மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்களான்னு சொல்லி கன்னத்தில் அறையாத குறையாக கேவலமான கேள்விகளை பொதுமக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறார். அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு அராட்டுக்கு போனார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு, அந்த இடங்கள் எல்லாம் பார்க்க போனார். பார்த்துட்டு மீடியாவுக்கு பேசும்போது என்ன சொல்கிறாருன்னு கேட்டால்,
நாங்கள் நினைக்காத அளவுக்கு தாக்குதல்கள் நடந்துருச்சு, இதெல்லாம் நாங்கள் யோசிக்க கூட இல்லை, உலக நாடுகள் உலக தலைவர்கள் எல்லாம் எங்களோட ஈரானுக்கு எதிரான யுத்தத்தில் இணையணும். இது வரைக்கும் என்ன சொன்னீங்க? அமெரிக்கா தாக்குவான், இஸ்ரேல் தாக்குவான், எங்களுக்கு எதிராக உலகத்தில் எவனும் நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ பிரிட்டிஷ் வாங்க, யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாம் வாங்க, எங்களோட வந்து இணைங்க. இப்போ வந்து இணையலைன்னா நம்மளை எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி விட்டுருவாங்க, இந்த நீங்கள் வரலன்னு எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி இப்போ உலக நாடுகள் எல்லாமே வாங்க எங்களுக்கு சப்போர்ட் தாங்க கெஞ்சி கதறி அழுதுகிட்டு இருக்கிறான் பெஞ்சமின் நெத்தன்யாகு. அதே மாதிரி அந்த இடத்துல நின்று பேசும்போது என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஈரானுக்கு எதிரான இந்த தாக்குதல்களில் நீங்கள் அத்தனை பேருமே இணையன்னு நாங்கள் பல முறை கோரிக்கிட்டு இருக்கிறோம். சில நாடுகள் அந்த திசையில் நகர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, சில பேர் எங்களோட சேர்ற மாதிரி இருக்குது, ஆனால் எல்லாருமே சேரணும். பொதுமக்களை அவங்க குறி வச்சு தாக்குறாங்க ஈரான். காசாவில் 1 லட்சம் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள், லட்சக்கணக்கான மக்கள் படுகாயமடைந்தார்கள். அவங்க அப்போ பொதுமக்கள் இல்லையா? இப்போ ஈரானில் 2000க்குள்ள கிட்டத்தட்ட 2000 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்காங்க, 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க வந்து பொதுமக்கள் கிடையாதா? அங்கே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 80,000 குடும்பங்கள் வீடுகளை இழந்திருக்கிறார்கள், அவர்கள் அகதிகளாக வெளியேறி இருக்கிறார்கள் ஈரானுக்குள்ள என்கிற தரவுகள் கிடைக்கிறது. அப்போ அவங்கெல்லாம் பொதுமக்கள் இல்லையா? இன்னைக்கு டிமோனாவை கரெக்டான அடி சாலிடாக அங்கே இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு அடிச்சுட்டான். அடித்ததோடு அங்கே இருந்து 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வெளியே போயிட்டாங்க, காரி துப்பிக்கிட்டு இருக்கிறாங்க பெஞ்சமின் நெத்தன்யாகு. அதனால தான் அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டால், பொதுமக்களை நோக்கியெல்லாம் தாக்க நடத்துகிறாங்க, ஐரோப்பா வரைக்கும் அவங்களுக்கு தாக்குற சக்தி இருக்குது. ஏண்டா நீங்கள் இவ்வளோ நாளாக என்ன சொன்னீங்க? 2000 கிலோமீட்டர் வரைக்கும் தான் அடிப்பாண்டிங்க. ஆனால் அவன் நேற்று டியாகோ கார்சியா வரைக்கும் அடிச்சிட்டான், F-35 தட்டி விழுத்தாட்டிட்டான் கீழே, கப்பலையெல்லாம் அடித்து ஓட விட்டுட்டான். இப்போ என்னென்னு கேட்டால், ஐரோப்பா வரைக்கும் தாக்குகிற பலம் ஈரானிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை சொல்லுகிற அளவுக்கு நிலைமை மாறி போயிருக்கு. அதனால எல்லா நாடுகளும் வரணுமா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா, நீ போய் வம்ப விலைக்கு வாங்குவ, அவனும் சேர்ந்து வந்து அடியை வாங்கணுமா? அதனால தான் எல்லா நாடும் ஒதுங்கி இருக்கான், பொத்திக்கிட்டு நீ போயிருன்னு சொல்லி. அப்போ அவ்வளவு அடி அவங்க வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்கிறத தெளிவாக புரியணும். அதை தாண்டி ஈரான் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து இதுவரைக்கும் பஹ்ரைன் 145 ஏவுகணைகளையும் 246 ஆளில்லா விமானங்களையும் இடைமறித்ததாக சொல்லியிருக்கிறது. பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்கள் மேலே தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. அதே போன்று இன்றைக்கு சவுதி அரேபியாவுடைய கிழக்கு பகுதிகளை நோக்கி ஆளில்லா விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் அதை சவுதி அரேபியா தடுத்து நிறுத்தியதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு நமக்கு தெரியும், கத்தரில் ஒரு ஹெலிகாப்டர் விபத்து தொழில்நுட்ப கோளாறு தான், யாரும் அட்டாக்கெல்லாம் பண்ணல, அது கத்தருடைய ஹெலிகாப்டர். 6 பேர் அதில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் 3 பேர் டர்க்கியினுடைய ஆட்கள், 3 பேர் கத்தாரை சேர்ந்தவங்க, அதில் 7 பேர் போயிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 6 பேருடைய உடலை மீட்டுட்டாங்க, ஜனாசாவை எடுத்துட்டாங்க. இன்னும் ஒருவரை காணவில்லை என்று கத்தர் அறிவித்திருக்கக்கூடிய செய்தி வெளியாக இருக்கிற அதே நேரத்தில் யூகேயினுடைய பிரிட்டிஷினுடைய அணுசக்தியால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் அரபிக்கடலுக்கு வந்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அணுசக்தியால் இயங்குகிற பிரிட்டிஷ் நீர்மூழ்கி கப்பலாக இருக்கிற HMS ஆன்சன் என்கிற கப்பல் தான் அரபிக்கடலுக்கு வந்திருக்கு. டெய்லி மெயில் யூகேனுடைய பத்திரிகை இன்றைக்கு செய்திகள் வெளியிட்டிருக்குது. வடக்கு அரபிக்கடலில் இருக்கக்கூடிய ஹார்முஸ் நீர்நிலைக்கு அருகில் தான் இது வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இந்த கப்பல் 1600 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை எல்லாம் கொண்டு வந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன ஏவுகணை வந்தாலும் எதையுமே ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னு கேட்டால் அவன் தண்ணிக்குள்ளே கன்னி வெடிகளை வச்சிருக்கிறான். அவன் சொன்னால் மட்டும்தான் நீங்கள் அந்த இடத்துல போக முடியும். கொண்டு வந்து வச்சு என்ன பண்ண முடியும்? வச்சுக்க, அமெரிக்காவினுடைய USS ஆபிரகாம் லிங்கனாலே நிற்க முடியாமல் போயிடுச்சு, அமெரிக்காவுடைய ஜெரால்ட் ஃபோர்டால் நிற்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ பிரிட்டிஷ் வந்திருக்குது அவருக்கு. ஏன்னா இப்போ எல்லோருக்குமே இஸ்ரேலை காப்பாற்றுற தேவை இருக்குது அந்த அளவுக்கு. ஏன்னா இஸ்ரேலை முடிஞ்சுதுன்னா எல்லாம் முடிஞ்சுது, எல்லாம் ஆட்டம் முடிஞ்சுதுங்கிறதுனால இப்போ இவ்வளவு தடுமாற்றத்தில் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஈரானுடைய இராணுவ தூதர், அதே போன்று 4 தூதரக ஊழியர்களை சவுதி அரேபியா இன்றைக்கு வெளியேற்றிருக்க. ஆல்ரெடி கத்தர் வெளியேற்றிட்டாங்க. இதே மாதிரி இப்போ சவுதி அரேபியா வெளியேற்றிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், யான்பு துறைமுகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதுதான் மிகப்பெரிய காரணம். ஏன்னா இந்த ஹொர்முஸ் தடுக்கப்பட்டால் இருக்கிற ஒரே வழி யான்பு வழியாக சவுதி அரேபியாவினுடைய ஒரு 30% பெட்ரோலை ஏற்றுமதி செய்ய முடியும். அது எங்கன்னு கேட்டால் மேலே ஏற்றுமதி செய்யலாம். அப்படியே போய் அந்த சுயஸ் கேனல் வழியாக மேற்கு நாடுகளுக்கு அனுப்பலாம். கீழே இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அனுப்ப முடியாத காரணம் என்னன்னு கேட்டால், கீழே ரெட் சி பாபல் மந்தபில் ஹவுத்திஸ் இருக்கிறான், அவன் அடிப்பான். அதனால சவுதி அரேபியா இன்றைக்கு ஈரானுக்கு எதிராக இந்த நடவடிக்கைகளை எடுத்திருக்கிற. உலகத்தில் 2வது கச்சா எண்ணெய் தயாரிக்கக்கூடிய மிகப்பெரிய நாடாக சவுதி அரேபியா இருக்கிறது. அந்த நாட்டினுடைய அமெரிக்க தளங்கள் மேலேயும் தொடர்ந்து ஈரான் தாக்கல் நடத்தி வரக்கூடிய சூழலில் தான்
கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக கிட்டத்தட்ட 60 ஆளில்லா விமானங்கள் இந்த யான்பு துறைமுகத்தை நோக்கி அனுப்பப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சவுதி அரேபியா சொல்றாங்க. யான்புவை இப்ப கூடுதலாக இலக்கு வைக்கிறது எதுக்குன்னு கேட்டால் அமெரிக்காவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதுக்குள்ள இருக்குது. பிளஸ் யான்புல தான் இந்த மேற்கு நாடுகளுக்கு அனுப்பக்கூடிய பெட்ரோல் அவங்க சேமிச்சு வச்சிருக்காங்க. எனவே அதை இலக்கு வைக்கிறது ஈரான் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இன்றைக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் யுஏஇக்கு பக்கத்தில் இருந்த ஒரு கப்பல் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. சரக்கு கப்பல் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. UKMTO என்று சொல்லக்கூடிய ஐக்கிய ராச்சிய கடல்சார் நடவடிக்கைகள் குழு இன்றைக்கு இந்த தாக்குதலை உறுதிப்படுத்தி இருக்கிறது. அங்கிருந்த அந்த கப்பலில் இருந்த பணியாளர்கள் எல்லாம் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரம் ஷார்ஜாவினுடைய வடக்கே சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்குது. துபாய்க்கு சொந்தமான ஒரு கப்பல் என்கிறது மட்டும் தெளிவாக தெரிகிறது. யுஏஇனுடைய கப்பல், அந்த கப்பல் மேல இன்றைக்கு ஈரான் தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார். அதே நேரத்தில் ஈரானுடைய பாதுகாப்பு திறன்களை எல்லாம் குறைச்சிட்டோம், ஈரானுடைய எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம், இந்த யுத்தம் முடிஞ்சிடும் பீதிக்கிட்டு தெரிஞ்சாங்கல்ல, இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஈரான் தன்னுடைய இராணுவ பலத்தை மீண்டும் மீண்டும் நிலைநிறுத்தி கொண்டே இருக்கிறது. தெஹரானுடைய இராணுவ திறம் குறைந்து விட்டது என்ற அமெரிக்காவினுடைய கருத்துக்கு பதிலளிக்கும் விதமாக இன்றைக்கு போர்ல என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஈரானுடைய துணை பாதுகாப்பு அமைச்சர் ரெசா தலாய் இன்றைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு. அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஆயுத உற்பத்தியில குறிப்பாக ஏவுகணைகள் அதே போன்ற ஆளில்லா விமானங்கள் உற்பத்தியில 2 தசாப்தங்களாக நாங்கள் செஞ்ச முதலீடுகள் IRGCக்கு துல்லியமாக செயல்படுவதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. 20 வருஷமாக நாங்கள் ஆளில்லா விமானம் ட்ரோன் செஞ்சிருக்கிறோம், 20 வருஷமாக ஏவுகணை செஞ்சிருக்கிறோம். இப்போ 20 வருஷமாக செஞ்ச ஏவுகணையும் ட்ரோனையும் என்ன பண்ணுறது, பல்லுக்குன்றதா? அதை வச்சுக்கிட்டு என்ன விறகாது அடுப்பில் போடுறதுக்கு? அதெல்லாம் வச்சு தான் தாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கிட்ட 20 வருஷமாக செஞ்சுருக்கோம்டா, நீ நேற்று வந்து அழிச்சிட்டேன்னெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யுத்தத்தினுடைய ஆரம்ப வாரங்களில் நாங்கள் சாதாரணமாக நாங்கள் நடத்தின தாக்குதல் நீங்கள் உச்சகட்ட தாக்குதல் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி நடத்திய தாக்குதலோட IRGCயினுடைய ஏவுகணை தாக்குதல்கள், ஆளில்லா விமானங்கள், அதே போன்ற கடலோர பகுதிகளில் இருந்த IRGCயினுடைய பங்கர்கள், கப்பல்கள், உள்நாட்டு பகுதிகளில் இருந்த குரூஸ் ஏவுகணைகளை பயன்படுத்துகிற கடற்படை பிரிவுகள், இவங்க எல்லாமே இப்போ என்ன பண்ணிட்டாங்க, துல்லியமாக அதிகரித்த தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏன்னா இன்னைக்கு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் பேசும்போதே என்ன சொன்னார்னு கேட்டால், தெளிவாக இந்த தாக்குதல் விஷயமெல்லாம் எங்கள்கிட்ட கேட்காதீங்க, அது அதாவது மிலிட்ரி பார்த்துக்கிறோன்ட்டாரு. IRGC அதை பண்ணுது, எங்கிட்ட சமாதான பேச்சு இந்த மாதிரி விஷயங்கள்னு சொல்லி சொன்னால் சொல்லுங்கள், பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனவே ஈரான் பக்கா பிளானோட அட்டாக் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இந்த வாட்டி டூஓ டை தான், ஒன்றோ ஈரான் இத்தோடு காலி என்கிற வகைக்கு எல்லாரும் சேர்ந்து ஈரானை அடிக்கணும். அப்போ ஏதாவது ஒன்று நடக்கும்னு பார்க்கலாம். இல்லைன்னா ஈரான் தான் உலகத்தின் 3வது பெரும் சக்தியாகவும் மத்திய கிழக்கினுடைய மாபெரும் வல்லரசாகவும் மாறும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா யுத்தத்தில் ஜெயிக்கிறவன் தான் வல்லரசு. இப்போ ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறது ஈரான். அதனால தான் அமெரிக்காவுக்குள்ள இஸ்ரேலுக்குள்ள பலத்த மக்கள் மத்தியிலே சமூக குளறுபடிகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. பெஞ்சமின் நெத்தன்யாகுவை விரட்டி அனுப்புவாங்க, அதே போன்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பையும் விரட்டி அனுப்புகிற காலம் வெகு தொலைவில் இல்லை. கண்டிப்பாக அதுவெல்லாம் நடக்கும் என்பதை நம்ம எதிர்பார்க்க முடியும். இன்ஷா அல்லாஹ் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. இன்றைக்கு வெளியான மிக முக்கியமான செய்திகளை தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய ரஸ்மின் டாக்ஸ் சேனலில் தனியாக இந்த டிமோனாவில் நடத்தப்பட்ட அட்டாக், அதில் என்னெல்லாம் நடந்திருக்குங்கிற விவரங்களையும் சொல்லியிருக்கிறோம். அதில் இனியா சகோதரர் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்று ரஸ்மின் MISC நியூஸ் என்கிற இந்த தளத்திலையும் தொடர்ந்து நம்ம செய்திகளை தந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் அடங்க வேண்டும், ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட்டு உலகம் அமைதி அடைய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளை அல்லாஹ்விடத்தில் முன்வைக்கிறார். அதே நேரம் அப்பாவிகளுக்கு எதிரான இந்த தாக்குதல்களை அனைத்து தரப்பினரும் நிறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாகவும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக குரல் போமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.